எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் விஷால். விஷாலோட ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மதகஜராஜா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெற்று தியேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகியும் சினிமா ரசிகர்கள் முன்னாடி படம் தாறுமாற ஓடிட்டு இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸும் நல்ல கலெக்ஷனை கொடுத்துட்டு வருது இந்த மதகஜராஜா. விண்டேஜ் விஷாலோட ஆக்ட், ஃபைட்டிங், அப்புறம் ஓஜி சந்தானத்தோட டைமிங் கவுண்டர்ஸ், மனோபாலாவோட காமெடி மற்றும் விஜய் ஆண்டனியோட தரமான மியூசிக்ஸ், கோ ஆக்டர்ஸோட ஆக்டிங்னால படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஃபேமிலியாக தியேட்டர்ஸுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க இந்த படத்துக்கு. ஆக்டர் விஷாலோட கெரியரில் முக்கியமான படமாக இருக்கும் இந்த மதகஜராஜா. இன்னும் அடுத்தடுத்து விஷாலுக்கு படங்கள் வர இருக்கு. இன் திஸ் வீடியோ ஆக்டர் விஷாலோட அப்கமிங் மூவிஸோட லிஸ்ட் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். நேற்று நடந்த மதகஜராஜா சக்சஸ் மீட்ல விஷால் அவரோட அடுத்தடுத்த படங்களை பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ ஹெல்த்லாம் நார்மல் ஆன பிறகு கௌதம் மேனனோட ஒரு படம் பண்ண போறதாகவும், கூடிய சீக்கிரம் அந்த படத்தோட பூஜை ஷூட்லாம் ஸ்டார்ட் ஆக இருக்கணும் சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு விஷால். ஜிவிஎம்னு சொன்ன உடனே கண்டிப்பா லவ் மிக்சடு ஆக்ஷன் மூவியாக தான் இருக்க போகுது, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அப்புறம் மிஸ்கின் டைரக்ஷன்ல விஷால் நடிச்சு 2017 வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் துப்பறிவாளன். விஷால், பிரசன்னா, வினய், அடு இமானுவேல், ஆண்ட்ரியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. படம் தாறுமாறுன ஹிட். இந்த படத்தோட கண்டினியூவை பார்ட் 2 இந்த கௌதம் மேனன் படத்துக்கு அப்புறம் நடிக்க இருக்கிறதா விஷால் அப்டேட் கொடுத்துருக்கார். அப்புறம் டிமாண்டிக் காலனி சீக்வல்ஸ், இமைக்கா நொடிகள், கோப்ரா மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த படம் கௌதம் மேனன் டைரக்ஷன் துப்பறிவாளன் 2 அப்புறம் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த மதகஜராஜா சக்சஸ் மீட்ல இந்த விஷயங்கள்லாம் விஷால் சொல்லியிருக்காரு. ஸோ விஷால் அடுத்து கௌதம் மேனன் டைரக்ஷனில் ஒரு படம், துப்பறிவாளன் 2, அப்புறம் அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் ஒரு படம்னு அடுத்தடுத்து படங்கள் பண்ண இருக்கார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விஷால் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. விஷாலோட அடுத்தடுத்த 3 படங்கள்ல நீங்க எந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye.